ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து எந்நாள் உன் ஆண்டவரை தொழுதேத்து வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயசை துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயசை துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தேர ஸ்தோத்தரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரித்தினமே இதயமே உள்ளமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து ஜெபம் தீனம் தீனம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான தீனம் தீனம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து ஜெபம் செய்வோம். வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே இடம் இருக்கிறது. ஒருவேளை ஆலயத்துக்குள்ளாக அதிகமான இடம் இருக்கிறது. உள்ளே வந்து அமர விரும்புகிறவர்கள் தயவு செய்து ஆலயத்திற்குள்ளே வெளியே வரதராஜபுரம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் மற்றும் சபையார் யாரும் உள்ளே வந்து அமர வேண்டுமென்றால் உள்ளே வந்து அமரலாம். ஜெபம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்.
வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னீர். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சாட்சி சொல்லத்தக்க அளவிலே இந்த நாளிலும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தூய திருத்துவ ஆலயத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வரதராஜபுரம் கிராமத்திலே இந்த நாளிலும் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வரதராஜபுரம் கிராமத்து மக்களை கர்த்தர் நேசிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த கிராமத்து மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை வேலையை தொடர்ந்து பொறுப்படுத்தி எங்களுக்கு ஆசீர்வாதம் தருமாறு, ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துமாறு எல்லா துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி இந்த நன்மைகளை எங்களை அருமரிச்சர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்கள் நம் கரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ள பாடல் தாள்களில் முதலாவது பாடல், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கரங்களை தட்டி பாடலாம்.
இயேசு என்ற பாடல் எண் 2, இயேசு என்ற திருநாமத்திற்கு பாடலை பாடுவோம். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பாடல் எண் 4, நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்ற பாடலை பாடல்.
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடித்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடித்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. யாவரும் எழும்பி நின்று சங்கீதம் 126 மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்துவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். 3ஆம் வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாகம் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். பக்கம் 1090. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் எனும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோக்சாவின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்பது முதலாம் வேதபாகம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேதபாகம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 17 முடிய. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுசமார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலாவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் அல்லவா? பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவன் நானும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சின நானும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி
புத்தியுள்ள சிற்பாசியைப் போல் அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒரு நாளும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியிலப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்றார் என்பதே வாசி குறிப்பிட்ட 2ஆம் வேத பாகம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டுவதாக. வாசிக்க வேண்டிய 3ஆம் வேத பாகம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பது 3ஆம் வேத பாகம் வாசித்து முடிந்தது. நன்றி. பாடல் தாளிலே 3வது பாடல், ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடும். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமா
ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நமக்கு நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், நம்மை ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம், குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம், குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், நம்மை விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. Hallelujah.
இப்பொழுதும் இந்த வரதராஜபுரம் தூய திருத்துவ ஆலயத்திலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய திருச்சபையின் வாலிபர்கள் வந்து இங்கு ஞாயிறு பாடசாலை சண்டே ஸ்கூல் நடத்தி வருகிறார்கள். ஆகவே இப்பொழுது சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், ஞாயிறு பாடசாலை பிள்ளைகள், வரதராஜபுரத்து பிள்ளைகள் 3 பாடல்கள் பாடுவார்கள். அதன் பிறகு வசனம் சொல்வார்கள். ஆகவே பாடல் வேலைக்காக ரட்சகர் பிறந்தாரே, இயேசு ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, இயேசு ரட்சகர் பிறந்தாரே. மானிடர் பாவம் போக்க இயேசு ரட்சகர் பிறந்தாரே, மானிடர் பாவம் போக்க இயேசு ரட்சகர் பிறந்தாரே.
ரட்சகர் பிறந்த நாள். ஆஹா என்ன ஆனந்தம், என்ன சந்தோஷம், ரட்சகர் பிறந்த நாள். ஆஹா என்ன ஆனந்தம், என்ன சந்தோஷம், ரட்சகர் பிறந்த நாள். இயேசு ரட்சகர் பிறந்த நாள். இயேசு ரட்சகர் பிறந்த நாள். இழந்து போனதே தேடவும் ரட்சிக்க மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19:10. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. இருதயத்தில் உள்ளவர்கள் சுத்தமுள்ளவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கார். லூக்கா 9:11. 11. சரி, அடுத்தது சண்டே ஸ்கூல் பாய்ஸ் ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன். பாட்டுக்கு ஆக்ஷன் சொல்ல வராங்க. ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன், ஸ்மார்ட்டான ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன். ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன், ஸ்மார்ட்டான ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன். அன்பு என்னும் வார்த்தைக்கு, அற்புதம் என்னும் வார்த்தைக்கு, அன்பு என்னும் வார்த்தைக்கு, அற்புதம் என்னும் வார்த்தைக்கு, அடையாளமாய் ஆச்சரியமாய் இயேசு சாமி பிறந்த ஸ்டோரி. அடையாளமாய் ஆச்சரியமாய் இயேசு சாமி பிறந்த ஸ்டோரி. ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன், ஸ்மார்ட்டான ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன். ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன், ஸ்மார்ட்டான ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன். வானம் விட்டு பூமி வந்தார், ஏழ்மையை போக்க வந்தார். வானம் விட்டு பூமி வந்தார், ஏழ்மையை போக்க வந்தார். பாவிகளை மீட்க வந்தார், உலகை காக்க வந்தார். பாவிகளை மீட்க வந்தார், உலகை காக்க வந்தார். ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன், ஸ்மார்ட்டான ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன். ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன், ஸ்மார்ட்டான ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வலி தேவா, நித்திய பிதா, சமாதானமான பிரபு எனப்படும். எசாயா 9:6. என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு காயவிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கார். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறான், நமக்கு ஒரு குமாரன் பிறந்திருக்கிறான்.
அடுத்து சேற்றிலிருந்து தூக்கினார்ங்கிற பாட்டுக்கு எல்லாருமே வந்து உங்களுக்கு ஆக்ஷன் போட போறாங்க. நிறுத்தினார், சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், அவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார், அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார், சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது தொடர்ந்து முன்னணை காட்சி. கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயினால் கட்டளை வழங்கினது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள், உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது, உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள்.
அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திற்கு காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். வானில் வால் நட்சத்திரம் தோன்றியுள்ளதே. என்னாச்சு? இவர் ஏன் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு? ஆஹா, அற்புதம்! நம் முன்னோர்கள் சொன்னபடி ஓர் அரசன் தோன்றியுள்ளான். ஆஹா, நாம் இப்பொழுதே புறப்பட்டாக வேண்டும். புதிதாக பிறந்துள்ள அரசரை தரிசிப்போம். ஆமா, நாம் அரசனை சென்று தரிசிப்போம். புதிதாக பிறந்த அரசருக்கு மரியாதை செலுத்த கொண்டு
செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். போதும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காட்சியை கண்டு இன்புறுவது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அவரே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்பதை இந்த கிராமத்து மக்களும் அறிந்து உம்மை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை அவர்களுக்கும் நீர் கட்டளையிடுமாறு எல்லா துதிக்கும் கனத்துக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் அருமரிச்சர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிற நமது அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த வரதராஜபுரம் கிராமத்து மக்களையும் இங்கு கூடி வந்திருக்கிற எஸ் கைலாசபுரம் தூய திருத்துவ ஆலயத்தை சேர்ந்த திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாரையும், இங்கே இருக்கிற நல்ல ஞாயிறு பாடசாலை பிள்ளைகள் மற்றும் வெளியே இருந்து கவனித்து கொண்டிருக்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களோடு தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது அந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே கூறப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி பிந்தின ஆலயம் முந்தின ஆலயத்தை காட்டிலும் மிகுந்த மகிமையுள்ளதாய் இருக்கும் என்று ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 5 பெயர்கள் கொடுக்கப்பட்டது. பாலகனாக பிறந்த இயேசுவுக்கு 5 பெயர்கள். அதிசயமானவர், சொல்லுங்க பிள்ளைலாம் சொல்லுங்க, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. திருப்பி சொல்லுங்க, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. வெரி குட். அதிசயமானவர்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்கிறவர். அதிசயங்கள்லாம் என்ன? மனிதர்களால் நம்மால் செய்ய முடியாததை கர்த்தர் செய்வார். ஒரு கானாவூர் கல்யாண வீட்டில் அந்த ஊரில் நம்ம ஊரில் பாயாசம் கொடுக்குற மாதிரி திராட்சை ரசம் கொடுப்பாங்க. அது குறைந்தவுடன் ஆண்டவருடன் சொன்னவுடன் ஆண்டவர் அவருடைய நேரம் வர வேண்டும் என்று சொல்லி இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அவருடைய தாயார் சொன்ன பிறகு அந்த சாதாரண தண்ணீரை, ஜாடியில் இருந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். அந்த தண்ணீர் மதுரமான திராட்சை ரசமாக மாறினது. அதுதான் அதிசயம். இரண்டாவதாக ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தா அப்படி என்றால் நமக்கு ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பது போல, ஸ்கூலில் டீச்சர்ஸ் நமக்கு ஆலோசனை கொடுப்பது போல நமக்கு ஆண்டவர் ஆலோசனை தர, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. பைபிளில் நமக்கு பல ஆலோசனைகளை இன்னைக்கு உங்களுக்கு கையில் கிஃப்ட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகம் இருக்கும். அதை நீங்கள் படித்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய ஆலோசனையை நீங்கள் பெறலாம். எது உண்மை எது சத்தியம் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆலோசனை கர்த்தா. ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட மூன்றாவது பெயர் வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை கடலில் படகுல அவர் போய் கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான காற்று அடித்தது, கொந்தளிப்பு வந்தது. எல்லாரும் நம்ம செத்து விடுவோம் பயந்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றுன்னு சொன்னவுடனே ஆண்டவர் படகுல எழும்பி நின்று காற்றே இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொன்னார். உடனே கடல் கொந்தளிப்பு நின்று விட்டது, அமைதி ஏற்பட்டது. வல்லமை உள்ள தேவன். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் போஷித்தார். அவருடைய வல்லமை மாறாதது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது. வல்லமையுள்ள தேவன். 4வதாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் நித்திய பிதா. நித்திய பிதா என்றால் இந்த உலகத்துக்கு பிறகு உள்ள பரலோக வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு தர முடியும். பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கி, பாட்டு கேட்டீங்க, ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்த இரத்தத்தினாலே நம்மை அவர் கழுவி சுத்திகரித்து நமக்கு புது வாழ்வை, பரலோக வாழ்வை அவர் தான் தர முடியும். மரண பயத்தை எடுத்து போடுகிறார். மரணத்துக்கு பின் பரலோக வாழ்க்கையை இயேசு தருகிறார். கடைசியாக சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன். உலகத்திலே நமக்கு சமாதானம் தேவை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், சமாதானத்தை தருவேன். சமாதான பிரபு. இவ்விடத்திலே நான் வாசிக்க கேட்ட அந்த வேத வசனம் மிக அழகாக நமக்கு அங்கு சொல்லுகிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நம்முடைய உள்ளத்திலே, இல்லத்திலே சமாதானம் தேவை. பணம் வேறு எதுவும் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தால் இந்த ஆலயத்தில் வந்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் தருவார். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார். சரியா? ஆகவே வேத வசனங்களை உங்களுக்கு புதிய ஏற்பாடெல்லாம் தருவோம். புதிய ஏற்பாடு இனிமே நீங்கள் வாங்கி வாசித்து பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு பல கஷ்டங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், வீட்டில் யாராவது சில பிரச்சனைகளில் குடிப்பழக்கங்கள் இருக்கலாம். என்ன கஷ்டம் இருந்தாலும் ஏசப்பாட்ட வந்து ஜெபம் பண்ணா ஏசப்பா நமக்கு சமாதானம் தருவாங்க. ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்யும். சமாதான பிரபு, இலவசம். அதுக்கு நீங்கள் வந்து காணிக்கை கொடுக்கணும்லாம் கிடையாது, மொட்டை அடிக்கணும்லாம் கிடையாது, ஏதாவது ஒரு வச்சு கொடுங்க அப்படிலாம் சொல்லலை. ஏசப்பா நம்ம உள்ளத்தை தான் கேட்காங்க. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை நம்மை தேடி வந்தாங்க. மாட்டு தொழுவத்தில் நாங்கள் பார்த்தீங்க, ஏழை பாலகனாக நம்மை நேசித்தது நிமித்தமாக தேடி வந்தாங்க. அப்போ வரதராஜபுரத்தில் இருக்க மக்களை இயேசு கிறிஸ்து நேசிக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்காங்க. அது பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு ஆலயத்தை ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் போல்பேட்டையில் இருக்கும்போது சகோதர சகோதரிகளெல்லாம் கூட்டு வந்து இங்கே ஊழியத்துக்கு வருவோம். அப்போ இது பழமையான ஆலயம்.
அதை பார்க்கும்போது இதையும் பார்க்கும்போது என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஒரு 7 மாதத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட 12 லட்சத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசுவே இதை செய்தார், மனிதர்கள் அல்ல. ஆண்டவர் மக்களிடம் பேசி உதாரத்துவமாக அவங்க கொடுத்து இது அழகாக இன்றைக்கு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக புதுப்பிக்கப்பட்டு இதை ஆண்டவருக்கு பலியாக ஸ்தோத்திர பலியாக ஏறெடுக்க உதவி செய்திருக்கிறார். நல்ல வாலிப பிள்ளைகள் வந்து இந்த சுவிசேஷத்தை அறிக்க, இது சமாதானம். இனிமே இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. இயேசுவின் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம். யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சமாதானமே இருக்காதான். யார் ரொம்ப தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சமாதானமே இருக்காது. அவங்க பயங்கரமாக தப்பு பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? சமாதானம். இன்றைக்கு இந்த கிராமத்துக்கு வரதராஜபுரத்துக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். வரதராஜபுரத்துக்கு சமாதானம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. மனுஷன் மேல் பிரிவு உண்டு. ஆகவே இந்த நாளிலும் இந்த சமாதானத்தின் செய்தியை அறிவிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்காக ஜெபித்த கொடுத்த உழைத்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து உணவுலாம் ரெடியாக இருக்குது, பரிசு பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னால் நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை என் மனதிலே ஆண்டவர் உணர்த்தினதுனால செய்து நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய இந்த ஆலயத்தின் மகிமையான இந்த பிரதிஷ்டை நாளில் இதற்காக பல தியாகங்கள் பண்ண எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் விசேஷமாக எஸ் கைலாசபுரம் சேகரத்தினுடைய மூப்பர்கள், அருமையான ஆண்கள் பெண்கள் எல்லாரும் குடும்பமாக ஆண்டவருக்காக காணிக்கை கொடுத்தது நிமித்தமாக தான் இந்த மகிமையான ஆலயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆரம்ப காலமாக இதற்காக உழைத்த அருமையான அந்த இமானுவேல் சார் அவர்களுக்காக, எபனேசர் சார் அவர்களுடைய மகன் மற்றும் குடும்பத்தாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். 1967க்கு முன்பதாக இந்த ஆலயத்தை இந்த கிராமத்திலே அவர்கள் கட்டி, இந்த கிராமத்தை சேர்ந்த நம்முடைய திருச்சபையின் மக்கள் பல இடங்களிலே நம்முடைய ஊரிலும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் வரதராஜபுரம் கிராமத்தின் ஆலய கட்டுமான பணிக்காக அதிகமான பணத்தை கொடுத்து அருமையாக நமக்கு எல்லாரும் கை கொடுத்ததினாலே இன்றைக்கு இந்த ஆலயத்தை மகிமையாக ஆண்டவர் எழுப்ப உதவி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அவர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்தார். ஆலோசனை கர்த்தா நமக்கு ஆலோசனை கொடுத்தார். வல்லமையுள்ள தேவன் மகிமையானவைகளை நமக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம். நித்திய பிதா நம்மை நித்தியத்துக்கு நேராக நடத்துகிறார். சமாதான பிரபு நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சாட்சி சொல்லத்தக்க அளவிலே இந்த நாளிலும் இந்த வரதராஜபுரம் கிராமத்திலே அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படத்தக்கதாக கடந்த ஆண்டவரே கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்காக ஜெபித்த கொடுத்த உழைத்த மக்களை முற்பிதாக்களை நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த ஆலயம் இவ்வளவு கம்பீரமாக எழும்ப தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபத்தினாலும் ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு நீங்கள் வழி நடத்துமாறு அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு ஆகிய இயேசு கிறிஸ்து தருகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த சிறு பிள்ளைகள், இந்த கிராமத்தில் உள்ள வாலிபர்கள், பெரியவர்கள் இந்த ஒளி பெருக்கின் மூலமாக வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற வரதராஜபுரம் மக்கள் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாவதாக. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தின்படி பிந்தின ஆலயம் முந்தின ஆலயத்தை காட்டிலும் மிகுந்த மகிமையுள்ளதாக இருக்கும் என்றபடி இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து ஜெபித்து ஆராதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்முடைய பிள்ளைகளாக மாறி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமம் இந்த இடத்திலே உயர்த்தப்படும்படியாக எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் அருமரிச்சர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. இந்த நாளிலும் நம்முடைய ஆலயத்தினுடைய இந்த கட்டுமான பணியிலே இரவும் பகலும் இதற்காக அதிக பிரயாசமிட்டு நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வந்து பராமரித்து அருமையான சகோதரன் அடைக்கலம் அண்ணன் யாவரும் கரங்களை தட்டி
அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். முன்னால் வாங்க, எல்லாரும் கை தட்டுங்க. இரண்டாவதாக இதற்கு மிகவும் பிரயாசப்பட்ட அருமையான சகோதரர் மாணிக்கராஜ், முன்னால் வாங்க. யாவரும் உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். இதில் அடைக்கல வண்ணனும் மாணிக்கராஜும் பிரதரும் முயற்சி பண்ணலைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஆண்டவருக்கு தெரியும். அவர்கள் அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து அப் டு டேட்டாக அவர்கள் அந்த மேற்பார்வையிட்டு மிகவும் பொறுப்பாக அவங்க வீட்டை கட்டுற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் 2 பேரும் இருந்து அதை நேர்த்தியாக அழகாக தங்களுடைய நேரத்தை பணத்தை எல்லாவற்றையும் அவர்கள் விலைக்கரை செலுத்தி இந்த இடத்துல வந்ததுனால, கண்காணித்ததுனால, சூப்பர்வைஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ அழகாக வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலும் நம்மை ஜெபத்தில் வெளிநடத்த உற்சாகம் வந்த நம்முடைய ஆலயத்திலே ஊழியராக நமக்கு உதவி செய்கிற திரு தேவபிச்சை சார் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையினுடைய பொருளாளர் மிஸ்டர் ஆபிரகாம் சார் அவர்களை வாழ்த்தி இந்த பொன்னாடை அவர்களுக்கு அணிவிக்கிறோம். யாரும் கரங்களை நம்முடைய திருச்சபையின் செயலாளர் மிஸ்டர் டேவிட் சார் அவர்களுக்கு இந்த பொன்னாடை. யாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அவர்கள் தான் இந்த கட்டிட வேலையை சீக்கிரமாக முடிப்பதற்கு இந்த ஆலோசனை கூட்டத்திலே அவர்கள் நம்முடைய பண உதவியை அளிப்பதற்கு உற்சாகப்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். சுந்தரம் எங்கே இருந்தாலும் வாங்க. மேஸ்திரி சுந்தரம் ஓடியாங்க. நல்ல உழைப்பு, திறமையை அவர் காண்பித்தார். நம்ம சொன்ன வேலையெல்லாம் நல்லா செய்தார். இந்த நாளிலும் ஒருவேளை நான் பொன்னாடை கொடுக்காவிட்டாலும் சார் பொன்னையாவுக்கு எல்லாரும் கை தட்டிடலாமா? பொன்னையா, பிரகாஷ், செல்வகுமார், போவாஸ், ஜட்சன், ஜாக்சன், அருண், வேற யார்? நவீன். நவீன் தான் இந்த இடத்துல டியூஷன் நடத்துறதுனால நவீன், பிரவீன், யோகேஷ், பிரதீப், ஆல்வின். வேறு யார் பேரையும் விட்டுருந்தா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அருமையான சகோதர சகோதரர், நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள், வாலிபர்கள் உற்சாகமாக அவர்கள் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். உழைப்பினாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதாக.
செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, எங்களையும் படைக்கப்பட்டிருக்க காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து உம்முடைய நாம் மகிமைக்காக, உம்முடைய ராஜ்ய விருத்திக்காக, உம்முடைய சித்தத்தின்படியே பயன்படுத்துமாறு நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த கிராமத்து மக்களை, வரதராஜபுரம் கிராமத்தை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து இந்த காணிக்கையும் உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்காக, உம்முடைய ராஜ்ய விருத்திக்காக, உம்முடைய சித்தத்தின்படியே பயன்படுத்துமாறு எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தம், உமது சத்தியத்தின் நிமித்தம், உமது நாம மாத்திரம் மகிமைப்பட நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் அருமையரட்சர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.